வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பெட்டூனியா செடிகள் நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த செடிகள் எல்லாம் எந்த அளவுக்கு தழைச்சி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பாட்டில் நான் ரீபார்ட் பண்ணேங்க. நான் இந்த 2 பாட்டும் எங்கள் உள்ளூரில் உள்ள ஒரு நர்சரியில் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. ஏன்னா இது பெட்டூனியா செடிகள் இதில் வைக்கும்போது அந்த கிளைகள் கீழே விழுந்து தொங்கி இருக்குங்க. அது மாதிரி இருக்கும்போது அதில் பூக்கள் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 பாட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாற்றுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்குது அப்படின்னு. இதில் நான் ஒரு பாட்டில் 2 நாற்றுகள் மாதிரி வச்சுருக்குறேங்க. ஏன்னா ஒன்று வச்சோன்னா இது வருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன்னா பெட்டூனியா செடிகளை பொறுத்தவரை ரொம்ப சென்சிட்டிவான செடிகள் தான். இதை நான் மொத்தமாகவே விதைச்சிருந்தேங்க. அந்த மாதிரி விதைக்கக்கூடாது. அடுத்த முறை நான் பெட்டூனியா விதைக்கும் போது எப்படி விதைக்கிறதுலேருந்து நம்ம ரீபார்ட் பண்ணுறது எல்லாமே நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நான் இது மாதிரி எடுத்து இப்போதைக்கு வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி பாட்டுமே நிறைய வாங்க முடியல, அதனால் நான் ஒரே பாட்டில் 2 வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இதோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாட்டில் கூட பாருங்கள் ஒரு 5 நாற்றுகள் நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5மே அழகாக வந்திருக்குது பாருங்கள். பெட்டூனியா விதைகள் விதைச்ச எல்லா விதைகளுமே நல்லா வந்திருந்ததுங்க. நாற்றுகளுமே அதே மாதிரி நான் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு இதாகாமல் ஸ்பாயில் ஆகாமல் நல்லபடியாகவே வந்துருச்சு பாருங்கள். இந்த பாட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். இதுலேயுமே 1 அல்லது 2 நாற்றுகளே வைக்கலாங்க, போதும். 2 செடி இருந்தாலே போதும். ஏன்னா பெட்டூனியா செடிகளை பொறுத்தவரை கிளைகள் நல்லாவே அகலமாக நிறைய கிளைகள் வச்சு வருங்க. அதனால் இந்த அளவுக்கு 5 செடி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது அதிகம்தான். ஆனாலும் நான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம், அடுத்தடுத்து நம்ம இதை எப்படி ரீபார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நான் மாற்றி வச்சுருக்கிறேன். இந்த 2 பாட்டிலையுமே நான் பெட்டூனியா செடிகள் தாங்க, நாற்று தான் மாற்றி வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சின்ன நாற்றாக இருந்தது, இது கொஞ்சம் வளர்ந்துருக்குதுங்க. இதுவுமே நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம ரீபார்ட் பண்ணி 1 வாரம் ஆச்சுங்க. வாடாமல் இருக்கிறதால நல்லா வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு தண்ணி ரொம்பவே லைட்டாக தாங்க தெளித்து விட்டுட்டு வரேன். இது நல்லா தழைச்சி வந்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம நல்லாவே தண்ணி ஊற்றிக்கிடலாம். நாற்றுகளாக இருக்கும்போது நம்ம தண்ணி அளவாக தாங்க விடணும். அதே மாதிரி சைடில் தான் தண்ணி நம்ம ஊற்றணும். நாற்று மேலே ஊற்றினோன்னா சாஞ்சிடும் கீழே. இந்த பெட்டூனியா விதைகள் நான் விதைச்சி 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால் இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே நமக்கு பூக்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பூக்கள் அடுக்கு பூக்கள் தான் அப்படிங்கிறதுனால பூக்கள் பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக அதில் பூக்கள் பூக்கும்போது நான் உங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். இந்த பெட்டூனியா நாற்றுகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.